இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை அடைப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மடப்பட்டு சாலையின் நடுவே அமர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் அருகே திடீரென இயற்கை எரிவாயு கசிந்ததால் கிராம மக்கள் அச்சம். விரைந்து வந்த ONGC அதிகாரிகள் எரிவாயு கசிவை சீரமைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே மலைப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த தேவாலயத்தை இடித்து அகற்றிய வருவாய்த்துறையினர். பக்தர்கள் வாகனங்கள் முன்பு படுத்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காட்டு பன்றிகள் தொல்லையால் மாற்று பயிர் சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயி. அதிக வருவாய் ஈட்டி தரும் வாட்டர் ஆப்பிள் சாகுபடி குறித்து விளக்கம் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆண்டிப்பட்டி அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் அமைந்துள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் மாநில நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறைக்கு புகார் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சர்வே செய்தனர். இதில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது தெரியவந்த நிலையில் வரும் 15ஆம் தேதி ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்படும் என்று கடை வீடுகளுக்கு நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து கிராம மக்கள் ஒரு நாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை ஒரே இடத்தில் வசித்து வரும் தங்களை முறையாக சர்வே செய்யாமல் நோட்டீஸ் வழங்கியதாக கடை உரிமையாளர்கள் புகார் தெரிவித்தனர். பன்ருட்டி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் சாலையின் நடுவே அமர்ந்திருந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வாகனத்தை ஓட்டிச் சென்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள சின்ன சேமக்கோட்டை பகுதியில் பன்ருட்டி மடப்பட்டு சாலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட சுமார் 18 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீரென சாலை நடுவே அமர்ந்துள்ளார். எப்போதும் வாகன போக்குவரத்துடன் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சாலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் 3 மணி நேரம் சாலையின் நடுவில் அமர்ந்து கொண்டதால் வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்பட்டு விடுமா என்ற அச்சத்துடனேயே வாகனத்தை ஓட்டி சென்றனர். அந்த பெண் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது தெரியாத நிலையில் அப்பகுதி மக்கள் அப்பெண்ணை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி சாலையோரத்தில் அமர வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அப்பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே திடீரென இயற்கை எரிவாயு கசிந்ததால் பதறிப்போன கிராம மக்கள் ONGCக்கு தகவல் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல இடங்களில் ONGC சார்பில் இயற்கை எரிவாயு பூமிக்கு அடியிலிருந்து சேகரிக்கப்பட்டு குழாய் மூலம் ONGC இயற்கை எரிவாயு சேமிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கிருந்து குழாய் மூலம் பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தை அடுத்த மங்கம்மா சாலை அருகே இயற்கை எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையோரத்தில் தேங்கி நின்ற மழை நீரில் வெளியேறியது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் ONGC நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த அதிகாரிகள் குழாயின் உடைப்பை சரி செய்து எரிவாயு வெளியேறுவதை தடுத்து நிறுத்தி சரி செய்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். சேலம் கடைவீதி பல்முனை சந்திப்பில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அனைத்து துறை அதிகாரிகள் அளவீடு செய்து ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாநகரத்தின் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக ஏற்படுவதாகவும் புகார் எழுந்து வந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர்.
அந்த வகையில் சேலம் கடைவீதி பல்முனை சந்திப்பு அருகே உள்ள லட்சுமி நாராயண திருக்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சட்ட விதிகளின்படி ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். லத்தேரி அருகே மலைப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த தேவாலயத்தை வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றியதால் பக்தர்கள் வாகனங்கள் முன்பாக படுத்து தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் லத்தேரி அடுத்த செஞ்சி மோட்டூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் ஏற்கனவே ஒரு தேவாலயம் உள்ள நிலையில் அதற்கு சற்று அருகில் மற்றொரு தேவாலயத்தை அப்பகுதியினர் கட்டி வந்துள்ளனர். இந்த இடம் அரசு புறம்போக்கு இடத்தில் வருவதால் அதை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் பலமுறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இருந்தபோதிலும் தேவாலயம் அகற்றப்படாத நிலையில் வருவாய்த்துறையினர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தேவாலயத்தை இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களை அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் தடுத்து நிறுத்தியதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். தேவாலயம் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் தேவாலயத்தின் பொருட்களை போலீசார் லாரி ஏற்றி கொண்டு சென்றனர். அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி சாலையில் படுத்தும் தரையில் அமர்ந்தும் அப்பகுதி மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அகற்றினர். இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்று வரும் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாமில் அப்பகுதியை சேர்ந்த பள்ளி குழந்தை ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கூடுகை அறக்கட்டளை சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. கோடை காலத்தில் பள்ளி விடுமுறை நாட்களில் வீட்டிலேயே செல்போன் மற்றும் டிவி பார்த்து கொண்டு பொழுதையும் உடல் நலத்தையும் கெடுத்து வரும் நிலையில் மாணவ மாணவியரின் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கும் வகையில் சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி, நடன பயிற்சி, இசை பயிற்சி உள்ள பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலை முதல் மாலை வரை என 3 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் மாணவ மாணவியருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனால் மாணவ மாணவியர் உற்சாகமாக அடைந்துள்ளனர். சிறுபாக்கம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம், கீழ் ஒரத்தூர், கொளவாய், ஏந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக இப்பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தரையோடு சாய்ந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியது. இதனால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இங்கே குறு சாகுபடி நெல் பண்ணியிருக்கேன், சரிங்களா. 5 ஏக்கர் எனக்கு இங்கே இருக்குது. அது பின்னாடி 500 ஏக்கர் பக்கமாக ஃபுல்லாக ஏரி பாய்ச்சல் தான், குறு சாகுபடி தான் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டிலேருந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வேளாண்மை துறையில் யாருமே பார்க்க கிடையாது. அதாவது நேற்று மழை, முந்தானத்தும் மழை, நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே அறுக்க வேண்டிய நெல் இது கன்ஃபார்மாக எங்களால் அறுக்க முடியல. தண்ணியில் கிடக்கு, ஃபுல்லாக முளைஞ்சிருச்சு. இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் டிஎன்சிபி போட்டாலும் கவர்மெண்ட்டு எடுத்துக்காது. இந்த நெல் எனக்கு வேணான்னு தான் சொல்லும். 1,30,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். இந்த 1,30,000 எனக்கு வராது, கன்ஃபார்மாக எனக்கு வராது. நெல் பூரா முளைச்சிருக்கு. இதில் நாங்கள் வேளாண்மை துறையில் சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
மணப்பாறை அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடித்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கஸ்பா பொய்கைப்பட்டியில் அணைக்குளம் அமைந்துள்ளது. இப்பகுதி மக்களின் பிரதான நீராதாரமாக விளங்கும் இக்குளத்தில் நீரின் அளவு குறைந்து வந்த நிலையில் கிராம மக்கள் சார்பில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்று ஊத்தா, வலை, கச்சா உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு விரால், கெண்டை, கட்லா, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் கோவிலை சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவ்விழாவின் 7ஆம் நாள் நிகழ்வை ஒட்டி சிகப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி நடராஜர் உடனுறை சிவகாமி சுந்தரிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் தங்க பல்லக்கில் சோமாஷ் கந்தர் உடனுறை பாகம்பிரியாலின் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவை முன்னிட்டு வசந்த உற்சவ நடனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் சித்ரா பௌர்ணமி பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது. இந்நிலையில் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான வசந்த உற்சவத்தையொட்டி மலர் அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் எழுந்தருளினார். பின்னர் கோவிலின் உட்பிரகாரத்தில் தியாகராஜர் வசந்த நடனம் ஆடுவது போல சுப்பிரமணிய சுவாமி நடனமாடியபடி வசந்த உற்சவ வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் வருகிற 11ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் ராஜகோபாலபுரத்தில் உள்ள அய்யன்பிடாரி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தீக்குடி இறங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் கடந்த 23ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்கும் இறங்கும் விழாவை ஒட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குடியில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியின் காவல் தெய்வம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் சித்திரை பொங்கல் திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கயர் குத்து திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூச்சப்பரத்தில் சர்வ அலங்காரத்துடன் பத்ரகாளியம்மன் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வலம் வந்தார். அவ்வப்போது மழை பெய்தாலும் பக்தர்கள் அக்னி சட்டி மற்றும் முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து வான வேடிக்கை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அழகு பார்வதி அம்மன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு பால், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முளைப்பாரி ஊர்வலம், பூந்தட்டு ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்று முடிந்தன. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரில் எழுந்தருளிய அழகு பார்வதி அம்மனை பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர்.
பாவர் சத்திரத்தில் குடிநீருக்காக ஊருக்குள் புகுந்த மான் நாய்கள் கடித்து குதறியதில் உயிரிழந்த சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள மான்கள் இறை மற்றும் குடிநீர் தேவைக்காக அவ்வப்போது ஊருக்குள் வந்து விடுகின்றன. இதேபோல பாவர் சத்திரம் காமராஜ் நகர் வடக்கு பகுதிக்கு 2 வயதுடைய மான் தண்ணீர் தேடி வந்துள்ளது. மானை கண்ட தெரு நாய்கள் அதனை கடித்து குதறியதில் மான் உயிரிழந்தது. மான்கள் உயிரிழப்பை தடுக்க வனப்பகுதிக்குள் கூடுதலாக தொட்டிகள் அமைத்து தண்ணீர் வைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஃபர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திண்டுக்கல்லில் 30வது மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டியில் முதல் பரிசு பெற்றவரை அவரது தாய் ஆற தழுவி முத்தமிட்ட காட்சி நிகழ்ச்சியினை ஏற்படுத்தியது. மாவட்ட ஜிம் உரிமையாளர் சங்கம் மற்றும் அமைச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான 30 வயது அமைச்சூர் ஆணழகன் போட்டி தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 28 உடற்பயிற்சி கூடங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு பல்வேறு எடை பிரிவுகளின் கீழ் நடத்த போட்டியில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். அப்போது உடற்கட்டு கோணங்கள் அடிப்படையில் தேசிய நடுவர்கள் மயில்சாமி, சிவக்குமார், ஆண்ட்ரூ ஆகியோர் கலந்து கொண்டு மதிப்பீடு செய்து எண்டூரா ஜிம்மை சேர்ந்த திவான் பெக்ராத்தை திண்டுக்கல் ஆணழகனாக தேர்வு செய்தனர். அப்போது முதல் பரிசு பெற்றவரின் தாய் மேடையில் பரிசு பெற்ற மகனை ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். Thank you.